கேரளாவில் 35 கண்டெய்னர்கள் கரையொதுங்கி இருக்கின்றன. அரபிக்கடலில் கவிழ்ந்த கப்பலிலிருந்து இதுவரை 35 கண்டெய்னர்கள் கரையொதுங்கி இருக்கின்றன. கொல்லம் மற்றும் ஆலப்புழா கடற்கரைகளில் இந்த கண்டெய்னர்கள் கரையொதுங்கி இருக்கின்றன. கரையொதுங்கிய கண்டெய்னர்களில் எந்த பொருளும் கண்டறியப்படவில்லை. மேலும் பல கண்டெய்னர்கள் கரையொதுங்க வாய்ப்புள்ளதால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கண்டெய்னர்களை கொச்சி துறைமுகத்திற்கு எடுத்துச் செல்லும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கடலில் கவிழ்ந்த கப்பலிலிருந்து இதுவரை 35 கண்டெய்னர்கள் கேரளாவில் கரையொதுங்கி இருக்கின்றன. கொல்லம் மற்றும் ஆலப்புழா கடற்கரைகளில் கண்டெய்னர்கள் கரையொதுங்கி இருக்கின்றன. இந்நிலையில் இந்த கண்டறியப்பட்ட கண்டெய்னர்களில் எந்த பொருளும் கண்டறியப்படவில்லை. கரையொதுங்கி இருக்கும் இந்த கண்டெய்னர்கள் மேலும் பல கண்டெய்னர்கள் கரையொதுங்க வாய்ப்பு இருப்பதால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அதாவது கொச்சின் துறைமுகத்துல அருகே இருக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட கடல் பகுதின்னு பார்த்தோம்னா ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த விபத்தானது நடைபெற்றது. அந்த இடத்துல அந்த கப்பல் சுழல் காற்றுல சிக்கியும், அதே போல அந்த பகுதியில் ஏற்பட்ட பருவநிலை மாற்றம் காரணமாகவும் இந்த கப்பல் கவிழ்ந்து இந்த சரக்கு பொருட்களை கொண்டு சென்ற கண்டெய்னர்கள் முழுமையாக அந்த கடலில் மூழ்கி இருக்கிறது. இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 70 கண்டெய்னர்கள் காலியாக வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல 13 கண்டெய்னர்கள் ஆபத்தான வேதியியல் பொருட்கள் அந்த கண்டெய்னர்கள் இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெற்கு கடற்கரை பகுதிக்கு இந்த கண்டெய்னர்கள் காற்றினுடைய வேகம் காரணமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொல்லம் மற்றும் ஆலப்புழா கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற ஒரு அறிவுறுத்தலை அதிகாரிகள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் இரவு முதல் ஒவ்வொரு கண்டெய்னர்களாக கரை ஒதுங்க துவங்கி இருக்கிறது. இதுல முதலில் வந்த கண்டெய்னர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காலியாக இருந்திருக்கிறது. ஒரு சில கண்டெய்னர்கள் தான் தற்பொழுது பாத்தீங்கன்னா வரக்கூடிய கண்டெய்னர்கள்ல அதிகமான துணிகள் அடங்கிய கண்டெய்னர்களும், அதே போல ஒரு சில கண்டெய்னர்கள்ல ஒரு சில பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் காணப்பட்டது. இந்த கண்டெய்னர்கள் கிட்டத்தட்ட 35 கண்டெய்னர்கள் வரைக்கும் இது வரைக்கும் கரை ஒதுங்கி இருக்கிறது. இந்த கரை ஒதுங்கக்கூடிய கண்டெய்னர்களை முழுமையாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி, அதாவது ராட்சச கிரைன்களை பயன்படுத்தி எடுத்து மீண்டும் கொச்சின் துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதற்காக அதிகாரிகள் திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கரை ஒதுங்கக்கூடிய இந்த கண்டெய்னர்களை எடுத்து செல்லக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்கு கண்டெய்னர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஒரு கண்டெய்னர் கரை ஒதுங்கினால் சுமார் ஒரு 200 மீட்டர் தூரம் இருந்துதான் மக்களை அப்புறப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் ஏதாவது ஒரு வெடிப்பு திறன் இருந்துச்சுன்னா அந்த பகுதி மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிற காரணத்தினால இந்த தூரத்தை பயன்படுத்தி அவர்கள் அந்த கண்டெய்னர்களை மீட்கிறார்கள். தற்பொழுது வரை 35க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி அவை எடுத்து செல்லும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த ஆபத்து நிறைந்த வேதியியல் பொருள் இருக்கக்கூடிய 13 கண்டெய்னர்களுடைய நிலை என்ன என்று தற்போது வரைக்கும் தெரியாத ஒரு காரணத்தினால கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதிகாரிகள் விடுத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.